இங்கே மீன் விற்கிற ஒரு அம்மா இருக்காங்க. அங்கே இருக்க மீன் எல்லாம் அந்த ஆட்டோவில் ஏற்றி மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணலான்னு போகிறாங்க. ஒரு வழியாக மார்க்கெட்டுக்கு வந்து மீன் கூடையெல்லாம் இறக்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு ஆட்டோ வாங்கணும்னா. அந்த மீனை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்டில் போகிற ஒரு ஆட்டோவை பார்த்து ஆசைப்படுறாங்க. அந்த மீன் எல்லாம் சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இவங்க சேல்ஸ் பண்ணுற எல்லா காசையும் ஒரு பெட்டியில் போட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா, ஒரு ஆட்டோ வாங்குதா. ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் தீபாவளி ஆஃபர் சொல்லி 50,000 ரூபாய்க்கு ஆட்டோ தராங்கன்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க தூங்கும்போது கூட அந்த ஆட்டோ தான் கனவுல வருது. வழக்கம் போல் மீன் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீன் வெட்டும்போது அந்த மீனுக்கு விலை மதிப்பு மிக்க ஒரு முத்து கிடைக்குது. அதெல்லாம் பார்த்து அந்த அம்மா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. இந்த முத்தை வச்சு இவங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஆட்டோவும் வாங்கிடுறாங்க. ரொம்ப நல்லா அந்த ஆட்டோவை பார்த்துக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு நாள் இவங்க ஆட்டோவில் அந்த மீன் கூடையெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ண போகும்போது அந்த மீன் கூடையை தூக்கும்போது ஒரே ஒரு மீன் மட்டும் ஆட்டோவில் விழுந்துடுது. அந்த மீன் அந்த ஆட்டோவில் விழுந்தனால அந்த ஆட்டோ வாடை அடிக்கும் சொல்லி இனிமேல் இந்த நாத்தம் பிடிச்ச மீன் தொழிலை விட்டுறணும் சொல்லி அந்த மீன் கூடையை தூக்கி போட்டுடுறாங்க. அந்த ஊரில் இருக்க ஊர் மக்கள் எல்லாம் இந்த அம்மாவை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஆட்டோ வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் வருது. என்னன்னா, அந்த ஆட்டோவை எடுத்து மலைப்பகுதியில் போகும்போது ஒரு சின்ன பையன் குறுக்க வந்து ஒரு ஸ்லிப் ஆகி அந்த ஆட்டோ மேலேருந்து கீழே விழுந்துருது. அதில் இவங்களுக்கு கண்ணு தெரியாத போயிடுது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய தூரத்துக்கு போனாலும் நம்ம எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்தோம் அதை நினச்சி பார்க்கணும், மறக்கக்கூடாது. நிறைய சொத்து வச்சுருந்தாலும் கார் வச்சுருந்தாலும் வானத்தை பார்த்து நடக்காதீங்க. கீழே உள்ள தரையை பார்த்தே நடங்க. ஏன்னா இந்த தரையில் பள்ளமேடு தான் இருக்கும். வழிக்கு கீழே விழுந்துடுவீங்க. இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம அனைவருமே கடைபிடிக்க வேணும்.